வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பாத்ஃபைண்டர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா OA FreeBuds 5i இந்த TWS பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பாக்ஸில் என்ன வரும்னா TWS வாரண்டி கார்டு அண்ட் மேனுவல் அண்ட் 2 சைஸ் இயர்பட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர் கேபிள். இவ்வளோ தான் பாக்ஸுக்குள்ளே வரும். ஸோ டிசைனை பற்றி பார்ப்போம். பெபிள் ஷேப்பில் கேஸ் வந்துடும் ஹுவாயோட பிராண்டிங்கோட. இதில் ஒரு பட்டன் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸி டு ஓப்பன் தான். ஓப்பன் பண்ண 2 TWS. இதுதான் TWSோட ஷேப். ஸோ டாப் பார்க்கும்போது இந்த இடம் வந்து பட் 3 ப்ரோ மாதிரி இருக்கும். அண்டு TWS சார்ஜிங்கான பிளேஸ் இந்த 2 இடத்துல வந்துடும். அண்டு இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது. அது வந்து 2 மைக் இருக்குது இந்த ஹெட்ஃபோன்ஸில். ஈச் TWSல வந்து 2 மைக்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்டெம் வந்து நம்ம பட்ஸ் 3 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து கேப்சூல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நல்லா தான் இருக்குது டிசைன், நல்ல ஸ்லீக்கான டிசைன். ஸோ ஃபிட்டை பார்த்துக்கலாமா? ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. இந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. உங்களுக்கு ஏற்ற இயர்பட்ஸை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிட் ரெண்டுமே பக்காவாக இருக்கும். அண்டு கீழே விழுந்துடும், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஓடினாலும் விழாது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த TWSோட ஸ்பெக் என்னென்னா 28 ஹவர்ஸுக்கான ப்ளேபேக் சார்ஜ் இருக்கும் இந்த கேஸில். அண்ட் ஈச் TWSல வந்து 7.5 ஹவர்ஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இதில் வந்து 42 decibel ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அண்ட் டச் சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் மல்டி டிவைஸ் கனெக்ட் இருக்குது. அண்ட் 10 mm டைனமிக் டிரைவர் இருக்குது. அதனால் டீசெண்டான பேஸ் அண்ட் ட்ரபிள் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை பார்த்துருவோம். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபிட்டு செமையாக இருக்குது. அது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த கேஸ் வந்து ஒரு ரிசீவர் மாதிரி சப்போர்ட் பண்ணும். லைக் இப்போது இது ஒரு டிவைஸோட பெயர் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இன்னொரு டிவைஸில் புதிய டிவைஸில் பேர் பண்ணணும்னா இந்த பட்டனை வந்து நம்ம வந்து 2 seconds ஹோல்ட் பண்ணும்போது பிளிங்க் ஆகும். இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு புதிய டிவைஸில் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸோட பேர் காட்டும், நம்ம பேர் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், 10 mm டைனமிக் டிரைவர் இருக்கனால ட்ரபிள் அண்ட் பேஸு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நான் வந்து ஒரு டைம் சார்ஜ் போட்டேன்னா 1 week வரைக்கும் எனக்கு யூசேஜுக்கு போகுது. அண்டு IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால சின்னதாக தண்ணி பட்டாலும் பெரிய பிரச்சனை இல்லை. அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி சூப்பராக இருக்குது. அது எந்த குறையுமே சொல்ல முடியாது, ரொம்ப பக்காவாக இருக்குது டச் சென்சிட்டிவிட்டி. அண்டு இதில் என்ன விஷயம்னா, இதில் இந்த வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இருக்குது இந்த டிவைஸில். அதுக்கு நம்ம வந்து ஹுவாயோட AI லைஃப் அப்படின்ற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் நெகட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹுவாய் AI லைஃப் அந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. வெளியே ஹுவாய் அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் அதுலேயும் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நார்மலாக கூகுள் வந்து அதை அலோவ் பண்ணாது. ஸோ நம்ம செட்டிங்ஸில் போய் ஒரு சில பெர்மிஷன்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஹை வால்யூம் ஃபுல் வால்யூமில் வந்து கேட்கும்போது நாய்ஸு வெளியே கேட்கும். அண்ட் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் யார்கிட்டையாவது நம்ம ஃபோன் பேசுவோம், லைக் இந்த நார்மல் வாட்ஸ்அப் கால்ஸ், இன்ஸ்டாகிராம் கால்ஸு, அதுக்கப்புறம் போட்டிங், அந்த மாதிரி ஆப்ஸில் எல்லாம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் கேட்கும். அண்ட் அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் வந்து நார்மல் செல்லுலார் இந்த வாய்ஸ் கால்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது இது வந்து சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகாது. இதில் வந்து நமக்கு ஆடியோ கேட்காது. அந்த ஒரு மைனஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹுவாய் AI லைஃப் ஆப்புக்குள்ளே போனதும் இனிஷியல் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ டிவைசஸ் நான் கனெக்ட் பண்ணிடுறது ஹுவாய் FreeBuds 5i. கிளிக் பண்ணால் சார்ஜிங் பர்சன்டேஜ் எல்லாம் காட்டும். லெஃப்ட்டு ரைட்டு TWS அண்ட் 15% இன் கேஸ். எந்த டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அதை ஆஃப் பண்ணிக்கலாம். பின்ன அவேர்னஸ்ன்ற மோடில் போட்டுக்கலாம். அவேர்னஸ்ன்னு போடும்போது வெளியே இருக்கிற சவுண்டும் நமக்கு கேட்கும்.
இந்த நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்து டோட்டல் 4 மோட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். டைனாமிக்ன்ற மோடில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம சரௌண்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஆக்டிவேட் ஆகும். அண்டு சவுண்ட் குவாலிட்டியில் வந்து டோட்டலாக 4 ப்ரீசெட்ஸ் இருக்குது. நான் பேஸ் பூஸ்ட்டில் தான் எப்பவும் கேட்பேன். ஸோ அதை நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் கெஸ்டர்ஸில் வந்து இதில் வந்து உங்கள் டிடபிள்யூஎஸில் நீங்கள் டச் கண்ட்ரோல்ஸை வந்து எப்படி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். டபுள் டேப் என்ன பண்ணலாம், ட்ரிபிள் டேப் என்ன பண்ணணும், ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் என்ன பண்ணணும், ஸ்வைப் பண்ணால் என்ன பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைன் டிவைஸ் கேக் கொடுக்கும்போது இதில் ப்ளே சவுண்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ப்ளே சவுண்டை கொடுக்கும்போது இது நீங்கள் எங்கேயாவது உங்கள் இயர்பட்ஸை தொலைச்சிட்டிங்கன்னா இந்த ப்ளே சவுண்டை கொடுக்கும்போது உங்கள் டிடபிள்யூஎஸ் வந்து நாய்ஸ் இந்த மாதிரி மேக் பண்ணும். ஆக்சுவலாக இந்த நாய்ஸ் வந்து உங்கள் டிடபிள்யூஎஸ்லேருந்து வர்றது தான். ஸோ ஸ்டாப் கொடுத்தா ஸ்டாப் ஆயிரும். அந்த ஒரு ஃபீச்சர் ஓகே பெட்டர் தான் என்ன கேட்டிங்கன்னா. அண்டு டிப் ஃபிட் டெஸ்ட் இது வந்து காதில் மாட்டி இருக்கும்போது கண்டினியூ கொடுத்தோன்னா ஒரு மியூசிக் ப்ளே ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக கேட்குதான்னு நீங்கள் அதுவே சொல்லுது குட் ஃபிட்டு, ரெண்டு பக்கம் நல்ல ஃபிட்டில் தான் இருக்குதுன்னு அதுவே மென்ஷன் பண்ணிடும். அண்ட் அப்டேட்ஸ் இங்கே போனீங்கன்னா ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணும். கரண்ட்டாக இது வந்து அப் டு டேட்டில் தான் இருக்குது. அண்ட் செட்டிங்ஸில் வந்து ஆடியோ லேட்டன்சி, பியர் டிடெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. இப்போது ஆடியோ பிளேயரில் நீங்கள் சாங் ப்ளே பண்ணும்போது நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்தாலும் பிளேயர் வந்து பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து மேனுவலாக ப்ளே பண்ணணும். இல்லைனா எடுத்த ஹெட்ஃபோன்ஸை திரும்ப காதில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ ப்ளே ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் இதில் இருக்குது. இந்த டிடபிள்யூஎஸில் வந்து லேட்டன்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் இது வரையும் செக் பண்ணல. நான் நார்மல் கேம்ஸ் விளையாடிருக்கேன். சிஓசி, ரியல் ரேசிங் 3 அந்த மாதிரி கேம்ஸ்லாம் எனக்கு லேட்டன்சி ஃபீல் ஆகலை. பப்ஜி நான் விளையாடுறது கிடையாது. ஸோ பப்ஜி விளையாடினா தெரியும் லேட்டன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னுலாம் அடித்து சொல்ல மாட்டேன், சான்சஸ் இருக்கும். அண்டு மற்றபடி கால்ஸ் பேசும்போது அங்கே ரிசீவருக்கும் கால் கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கும். அண்டு இங்கே நமக்கும் டிடபிள்யூஸில் நல்ல கிளாரிட்டியில் தான் ஆடியோ கேட்கும். ஒரு 3 BHK வீட்டில் வந்து மொபைல் எங்கே வேணால் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வேணால் ரோம் பண்ணலாம், டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ இதை யூஸ் பண்ணணுன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இனிஷியலாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும். அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் டிடபிள்யூஎஸோட ஆடியோ எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகும். இனிஷியலாக கேட்கும்போது நம்மளோட நார்மல் ஆக்சுவலாக சாம்சங் டிவைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாம்சங் டிவைஸோட பிளேயருக்கு இதுவும் மேட்ச் ஆகலை, இறைச்சலாக இருந்துச்சு. இனிஷியலாக வால்யூம் எல்லாம் நம்ம ஹையாக வைக்கும்போது சாங்ஸ் எல்லாம் இறைச்சலாக தான் இருந்தது. அண்ட் ஒன்ஸ் த சாஃப்ட்வேர் அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆச்சு, நல்ல ஆடியோ குவாலிட்டி எனக்கு கிடச்சிது. அண்ட் இதை நான் எங்கே வாங்கினேன்னா நம்ம ஊரில் காடுகள் மாதிரி இங்கே மிடில் ஈஸ்டில் வந்து மதியம்னு ஒருத்தன் இருக்கான், அங்கே இருந்தால் வாங்கினேன். 159 தான் ப்ரைஸு, சவுதி ரியால் 159க்கு வாங்கினேன். அண்ட் அந்த சேம் ப்ரைஸுக்கு வந்து இவனோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பட்ஸ் FE. ஆக்சுவலாக அதுவும் ஒரு நல்ல ஹெட்ஃபோன். நான் இது வாங்குறதுக்கு முன்னாடி அதுதான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இதை வாங்கினேன். அதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. பர்சனல் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ப்ரிஃபரன்ஸ் மாறும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாய்ஸ் ஆஃப் பாத்ஃபைண்டர். See you in next vlog. Bye bye. வணக்கம்.